அடுத்தது பூஜா ஃபேமிலிக்கு கார்த்திகை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டாலரன்ஸோட ரொம்ப பேஷன்ஸோட அவர் வந்து ரொம்ப சூப்பரா நீங்க 2 பேரும் பண்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அவருக்கு பிடிக்கல அப்படின்னா கூட ரொம்ப பொறுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் என்ன? காமிங்க, 2 பேரும் காமிங்க. கார்த்திக் வந்துட்டேனா? கார்த்திக், பெரும்பாலும் அம்மாக்கும் மனைவிக்கும் நடுவில் மாட்டின ஒரு கணவனுடைய நிலைமை என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் அவங்க 2 பேரும் அடிக்கடி பண்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட நீங்க பொறுமையா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். அதுக்கு நீங்க வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க. அந்த ஒரு விஷயத்தை யார் உங்க வீட்டில் கரெக்டா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சமைக்கிறத பத்தி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சமையல்ன்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்றத பத்தி இல்ல. நான் சொன்னது நான் அடிக்கடி ஷாப்பிங் அனுப்புறது சொல்றேன். இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வான்னு மாத்தி மாத்தி 2 பேரும் ஷாப்புக்கு அனுப்புறேன். ஆனா அவங்க 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோவிலுக்கு போகுது அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆனா அவங்க மனைவி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இங்கிலீஷ்ல நத்திங்னு எழுதியிருக்காங்க. மாமியாரும் ஸ்வாஹா, மருமகளும் ஸ்வாஹா. அடுத்ததாக அஸ்வின் ஃபேமிலிக்கு அடிக்கடி அஸ்வின் உங்களை சமைக்க சொல்லி கம்பல் பண்ற ஃபுட் ஐட்டம் எது? காமிங்க, 2 பேரும் காமிங்க. அஸ்வின் இல்லையா? சரி, பட் இந்த கேள்விக்கு யார் பதில் கரெக்டா சொல்லிருப்பாங்க? அடிக்கடி நீங்க சமைக்க சொல்லும் உணவு எது அப்படின்னு கேட்டதுக்கு பிரியாணி, சிக்கன் பிரியாணி. உங்க அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா சிக்கன் அப்படின்னு எழுதிருக்காங்க. உங்க ஒய்ஃப் மட்டன் பிரியாணின்னு எழுதிருக்காங்க. மருமகாஹா, மாமியார் ஸ்வாஹா. என்னை தெரியுமா அப்படின்ற இந்த முதல் சுற்றுடைய முடிவுல இவங்களுடைய மதிப்பெண்கள்லாம் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல சாய் பிரசாந்த் அண்ட் ஃபேமிலி எடுத்திருக்கும் மதிப்பெண்கள் 50 மதிப்பெண்கள். பூஜா அண்ட் ஃபேமிலி எடுத்திருக்க கூடியது 100 மதிப்பெண்கள். அண்ட் அஸ்வின் அண்ட் ஃபேமிலி எடுத்திருக்க கூடியது 150 மதிப்பெண்கள்.